முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் திமுக தலைமையகமான அண்ணா அறிவாலயத்திற்கு வருகை தந்திருக்கிறார். அந்த காட்சிகளை தற்போது பார்த்து வருகிறோம். திமுக தலைமையகமான அண்ணா அறிவாலயத்திற்கு முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் வருகை புரிகிறார். அந்த காட்சிகளை தற்போது பார்த்து வருகிறோம். சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள திமுகவின் தலைமை அலுவலகமான அண்ணா அறிவாலயத்திற்கு ஓ பன்னீர்செல்வம் வருகை தந்திருக்கிறார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைகிறார் ஓ பன்னீர்செல்வம். அது குறித்த ஒரு அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைகிறார் ஓ பன்னீர்செல்வம். இந்த நிலையில் திமுக தலைமையகமான அண்ணா அறிவாலயத்திற்கு முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் வருகை தருகிறார். அந்த காட்சிகளை தற்போது பார்த்து வருகிறோம். பாரி கார்த்திக், தற்போது அண்ணா அறிவாலயம் வந்தடைந்தார் ஓ பன்னீர்செல்வம். மேலும் விவரங்கள். வணக்கம். தன் வாழ்நாளில் முதன் முறையாக கட்சியில் இணைவதற்காக அண்ணா அறிவாலயம் வந்திருக்கிறார் ஓபிஎஸ். அதிமுகவில் ஒன்றிய செயலர் முதல் பெரியகுளத்தில் ஒரு ஒன்றிய செயலராக முதல் முறையாக பதவி வைத்த ஓ பன்னீர்செல்வம் தினகரனின் சிவாரிசாக தேனியுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக போட்டியிட்டார். மாவட்ட செயலராகவும் இருந்தார். அதாவது தினகரன் அவர்கள் முதல் முறையாக தேனியுடைய நாடாளுமன்ற உறுப்பினருக்கு போட்டியிடும் பொழுது அப்போது அறிமுகமானவர்தான் ஓபிஎஸ். ஒரு டீ கடை பெரியகுளத்தில் ஒரு டீ கடை வைத்திருந்த ஓபிஎஸ்ஐ தினகரன் அவர்கள் தான் முதற்கட்டமாக அரசியல் அவருடைய ஆர்வத்தையும் தினகரன் நாடாளுமன்ற உறுப்பினருக்காக வேட்பாளருக்காக போட்டியிட்ட போது அவரை முதல் முறையாக அதிமுகவிற்கு ஒரு முக்கிய பொறுப்பாளராகவும் ஒன்றிய செயலராகவும் கொண்டு வந்தவர் தினகரன். அந்த வளர்ச்சியிலிருந்து தற்போது அதிமுகவுடைய ஒருங்கிணைப்பாளர் வரை படிப்படியாக முன்னேறி சென்று அதிமுகவுடைய தலைமை இடத்தை பிடித்த ஓபிஎஸ் தற்போது அண்ணா அறிவாலயத்திற்குள் திமுகவில் தன்னை இணைத்துக் கொள்ள இருக்கிறார். அரசியல் எதுவெல்லாம் நடக்கலாம் என்று தற்போது ஓபிஎஸ் அவர்கள் தன்னுடைய திமுக பயணத்தை துவங்க இருக்கிறார். குறிப்பாக அதிமுகவில் தன்னை அழைப்பார்கள், அதிமுகவில் தனக்கு பதவி கொடுப்பார்கள், அதிமுகவில் தன்னை தலைமையேற்றுக் கொள்வார்கள் என்று காத்திருந்த ஓபிஎஸ்ற்கு ஏமாற்றம் மட்டுமே மிஞ்சிய நிலையில் தற்போது அவர் காத்திருந்தது போதும் என்ற அடிப்படையில் வருகின்ற தேர்தலுக்காக தனக்கு ஒரு பதவி வேண்டும் என்ற அடிப்படையில் அவர் திமுகவை தேர்ந்தெடுத்திருக்கிறார். திமுகவை கடுமையாக விமர்சித்தார். திமுகவை கடுமையாக விமர்சித்தது மட்டுமல்ல, அவர் பல குற்றச்சாட்டுகளை இதே சட்டசபையில் முதலமைச்சருக்கு எதிராக கூறியிருக்கிறார். அவர் எதிர்க்கட்சி துணைத் தலைவராகவும் திமுகவிற்கு சிம்மசப்பனாகவும் பல்வேறு விஷயங்களில் பல கேள்விகளை கேட்ட ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தற்போது திமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டிருக்கிறார். அதை விட்டால் வேறு வழி இல்லை என்ற அடிப்படையில் தற்போது திமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டிருக்கிறார். தனது மகன், அதே போல தனது ஆதரவாளர் ஐயப்பன் என இந்த 3 பேருக்கும் சட்டமன்ற தொகுதி வேண்டும் என்று அவர் திமுகவிடம் கேட்டதாக சொல்லப்படுகிறது. திமுகவிடம் அவர் வைத்த முக்கியமான கோரிக்கை முதற்கட்டமாக 6 தொகுதிகள் கேட்டிருக்கிறார். 6 தொகுதிகள் எங்களுக்கு தர வேண்டும் என்று கேட்டிருக்கிறார். அதன் ஆனால் முதலமைச்சர் தரப்பிலிருந்து கோடி ஒரு தொகுதி மட்டுமே உங்களுக்கு தற்போது தருகிறோம், அது மட்டுமல்ல மேலும் அதாவது ஒரு தொகுதியான முக்கியமாக தனது மகனுக்கு இளைஞரணி பதவி கேட்டிருக்கிறார், அதையும் திமுக சார்பில் தர முடியும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்நிலையில்தான் முதலமைச்சரை தற்போது நேரில் சந்தித்து திமுகவில் இணைந்திருக்கிறார் ஓபிஎஸ். தற்போது ஓபிஎஸ் திமுகவில் இணைந்திருக்கிறார். ஓபிஎஸ்னுடைய இந்த இணைப்பு என்பது தமிழ்நாடு அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. அதிமுக கரையில் வெட்டி கட்டி ஆண்டாண்டு காலமாக அலைந்த அவர் அதிமுகவினுடைய அடையாளமாக தெரிந்தவர். ஒட்டுமொத்த தமிழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளரும் அதிமுகவினுடைய தலைமையாக இருந்த அவர் தற்போது திமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டிருக்கிறார். முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்களை சந்தித்து திமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டிருக்கிறார் ஓபிஎஸ். ஆண்டாண்டு காலமாக அதிமுகவின் கொடியை கட்டியும் ஆண்டாண்டு காலமாக அதிமுகவின் வேட்டியை கட்டியும் கம்பீரமாக தென் மாவட்டங்களில் இருந்து தலைமை கழக முறை இருந்த ஓபிஎஸ் தற்போது அரசியலில் தவிர்க்க முடியாத காரணங்களுக்காக தன்னை திமுகவில் இணைந்திருக்கிறார். ஒரு முழுமையான திமுக காரனாக ஆகியிருக்கிறார். அதன் அடிப்படையிலே தற்போது முதலமைச்சரை சந்தித்து அவர் அறிவாலயத்தில் சேர்ந்திருக்கிறார்.
தனக்கு வேறு வழி இல்லாத ஒரு சூழலை ஏற்படுத்தி கொண்டார் ஓபிஎஸ். பாஜக அவரை கைவிட்டதற்கு முன்னதாகவே அவரை பல பேர் எச்சரித்தார்கள். அதிமுகவில் இருக்கிறீர்கள், அதிமுகவை தலைமைக்கு இயங்குகிறீர்கள், அதிமுகவினுடைய தொண்டர்களை நம்பிதான் நீங்கள் கட்சி நடத்த வேண்டும். அதை விட்டுவிட்டு பாஜகவை நம்பிக்கொண்டு பாஜக தனக்கு பதவி தரும் என்று எந்த அடிப்படையில் நீங்க நம்புகிறீர்கள்? அதிமுகவினுடைய தலைமையில் இருக்கிறீர்கள், நீங்கள் பாஜகவை நம்பி நீங்கள் எப்படி செயல்படலாம்? நீங்கள் அதிமுகவுடைய தொண்டர்களிடம் தானே நியாயம் கேட்டிருக்க வேண்டும். அதிமுகவுடைய தொண்டர்களும் தானே நீங்கள் நியாயம் கேட்டு வாழ்த்துட்டு இருக்க வேண்டும். அதை விட்டுவிட்டு பாஜகவிடம் நம்பி கொண்டு 3 ஆண்டு காலம் ஏன் இருந்தீர்கள் என்று பல்வேறு தரப்பினரும் அவருக்கு கேள்வி கேட்ட நிலையில் அதற்கெல்லாம் பதில் கூறும் விதமாகும். அந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் என்ற அடிப்படையில் தற்போது தன்னை அவர் திமுகவில் இணைத்துக் கொண்டிருக்கிறார்.